Hello friends, welcome to Lakshmi homely kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். மீதமான சப்பாத்தியை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கேக் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இனி நம்ம வீட்ல சப்பாத்தி மிச்சம் இருந்துச்சுன்னா கவலையே பட வேண்டாம். அதை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான சாக்லேட் கேக்கா ஈஸியாவே மாத்திரலாம். வாங்க நம்ம சப்பாத்தி வச்சு எப்படி கேக் செய்யறதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். 4 சப்பாத்தி இல்லை 3 சப்பாத்தி இருந்தாலே நம்ம சூப்பரான கேக் செஞ்சிடலாம். இது வந்துட்டு நான் நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தி மீந்துருச்சு. இப்போ நம்ம இதை வச்சு தான் கேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்பாத்தியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம நேற்று செஞ்ச சப்பாத்திங்கும் போது அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நமக்கு சப்பாத்தி கேக் பண்ணுறதுக்கு சப்பாத்தி ரொம்பவே ஹார்டாக இருக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தியை நல்லா 2 பக்கமும் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி கொஞ்சம் உடையிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்காக தான் நம்ம சப்பாத்தியை மறுபடியும் சூடு பண்ணுறோம். இப்போ இந்த சப்பாத்தியெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த சப்பாத்தியை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் இதை அரைக்கும் போது இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இந்த சப்பாத்தி கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மறுபடியும் நல்லா சாஃப்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தூள் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம ஃபஸ்ட்டே அதை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கேக் பேனில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா பட்டர் தடவி கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம இதை ரெடி பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நம்ம உருக்கின வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சின பால் தான். இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு செய்யும்போது பால் தேவைப்பட்டால் கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம கேக் பேனில் ஊற்றிக்கலாம். இதை கேக் பேனில் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட கேப் இல்லாத வரைக்கும் நம்ம நல்லா தட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். இது நல்லா ரெடி ஆகட்டும். இப்போ நமக்கு கேக் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எதையாச்சும் ஒரு ஷார்ப்பாக இருக்கிற குச்சி வச்சு குத்தி பார்த்தா நமக்கு ஒட்டாமல் வரணும். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். இந்த கேக் கூட நான் இன்னைக்கு சாக்லேட் சிரப் செய்ய போகிறேன். சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் சிரப் செய்யாமல் நம்ம கேக்கை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இந்த மாதிரி சாக்லேட் சிரப்போடு கொடுக்குறப்போ இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் சாக்லேட் சிரப் பதிலாக நீங்கள் விப்பிங் க்ரீமில் கூட க்ரீம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பை அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் சிரப்பை நம்ம ஃபுல்லாக கேக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சூப்பராக சாப்பிட போகிறோம்.
இந்த சப்பாத்தி கேக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த சப்பாத்தி கேக் பிடிச்சிருக்கான்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக கேக் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சப்பாத்தியில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்கும். நம்ம எப்போவுமே சப்பாத்தி மீந்துருச்சுன்னா அதை மறுபடியும் சூடு பண்ணி சப்பாத்தியாக தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி கேக்காக கூட செஞ்சு சாப்பிட்றப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.